ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெசிபி. ஆனால் இந்த சிக்கன் 65 ரெசிப்பியில் நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ப முடியுதா? இதை வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம். இன்றைக்கி வெறும் 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சு நாம் இந்த சூப்பரான சிக்கன் 65 நல்லா கிறிஸ்பியாக செய்ய போகிறோம் ஏர் ஃப்ரையர் வச்சு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கும். ஜஸ்ட் ஒரு 10-11 நிமிஷத்துலேயே இது வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஏர் ஃப்ரையர் இருந்துச்சுன்னா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்த்தியான ஆயில் ஃப்ரீ சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பெரிய பீசஸாக இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம போட்டு மேரினேட் பண்ண போறோம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்மளோட நார்மல் சில்லி பவுடர் போட்டால் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும். நீங்க வேணா நீங்க நார்மல் சில்லி பவுடர் கூட போட்டுக்கோங்க. நம்ம இன்னைக்கு இதுல எந்த கலரும் ஆட் பண்ண போறது இல்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமா மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுருங்க, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது நம்ம ஏர் ஃப்ரையர்ல செய்ய போறோம், அதனால இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி தலை, கொஞ்சமா கருவேப்பிலை தலை, அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இப்ப இதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதை வந்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகி விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆச்சுன்னா நல்லா உள்ள அப்சர்வ் ஆகி நல்லா இருக்கும் சிக்கன் 65. இப்ப இது ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஏர் ஃப்ரைல இதை ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு சிக்கன்ல வச்சு 180 டிகிரியில வச்சு நம்ம இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம். 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ப்ரீ ஹீட் ஆகி டைம் முடிஞ்சதும் இந்த மாதிரி 5 பீப் சவுண்ட் வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ நாம வந்துட்டு இதை வெளியில எடுத்து நம்ம சிக்கனை வந்துட்டு இதுல வைக்கலாம். லேசா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ஸ்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி சும்மா லைட்டா அப்ளை பண்ணீங்கன்னா போதும். சிக்கனை வந்துட்டு நம்ம இதுல பிளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்துட்டு நம்ம கீழே பிளேஸ் பண்ணிடலாம். இப்படி இப்போ இந்த மாதிரி அடிக்காச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி உள்ள வச்சிடலாம். தூக்கி உள்ள வச்சு திருப்பி இப்போ ஆன் பண்ணிட்டு சிக்கன்ல செட் பண்ணி ஆன் பண்ணிடலாம். இப்போ 25 மினிட்ஸ் காட்டுது. இவ்வளவு நேரம் நமக்கு தேவைப்படாது. அதுக்கு முன்னாடியே நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடும். மேடையில் ஒரு தடவை எடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம சிக்கன் போட்டு வச்சு. இது ப்ரீசெட் மெனு 25 மினிட்ஸ். ஆனா அவ்வளவு நேரம் தேவைப்படாது. நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்படி ஓபன் பண்ணும்போது இது பாஸ் ஆயிடும். நம்ம அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. திருப்பி வைக்கும்போது திருப்பி ஆன் ஆயிடும். இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம லைட்டா ஆயில் பிரஷ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப லைட்டா பிரஷ் பண்ணீங்கன்னா போதும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும். அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு டாங் எடுத்துக்கோங்க. இது வச்சு நம்ம இதை வந்துட்டு டர்ன் பண்ணி விடலாம். அடுத்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் கீழே ஒட்டல. நம்ம வந்துட்டு கீழேயும் லைட்டா ஆயில் கிரீஸ் பண்ணோம், அதனால கீழே எதுவும் ஒட்டல. இப்போ எல்லாத்தையும் நம்ம டர்ன் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த சைடும் லைட்டா நம்ம ஆயில் பிரஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பியும் இதை வந்து ஃபுல்லே செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல இருந்து திருப்பியும் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 5 மினிட்ஸ்லயே வெந்துரும் தோணுது எனக்கு. நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் போட்டு விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இன்னொரு 6 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. நல்லா அந்த கிறிஸ்பி சவுண்ட் வருது இல்ல. நம்மளோட ஏர் ஃப்ரையர் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.